பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரும் புகழ்ச்சியும் வல்ல நாயகனாகிய அல்லாஹுவிற்கே உரித்தாகட்டும். அல்லாஹுவின் அன்பும் அருளும் வற்றா பெருங்கருணையும் இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணலன் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இந்த மாலை நேரத்தில் அல்லாஹுவை குறித்து உபதேசிக்கப்படுகிற இந்த சபையில் ஒன்று குழுமி இருக்கும் நம்மவர்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருப்பனந்தாள் கிளையின் சார்பாக நடத்தப்படுகிற இந்த பயான் நிகழ்ச்சியில் மதிமயக்கும் மாய உலகம் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. முஸ்லிம்களாக இருக்கிற நாம் உள்ளத்தில் ஆழமான நம்பிக்கையை பதிய வைத்திருக்கிறோம். நாளை மறுமை என்று ஒன்று இருக்கிறது. அந்த மறுமையில் அல்லாஹ் எல்லா நபர்களையும் நாம் செய்த எல்லாவற்றையும் பற்றி விசாரிப்பான். அந்த விசாரணையில் வெற்றி பெற்றால் சுவனத்தில் நுழைவோம். கேள்வி கணக்கு விசாரணையில் பதில் சொல்ல முடியாமல் திக்கு திணறி நின்றோமே என்றால் அல்லாஹ் நம்மை நரகில் வீசுவான். அந்த மறுமை குறித்தான நம்பிக்கை இங்கே ஒன்று குழுமி இருக்கிற எல்லா முஸ்லிம்களிடத்திலேயும் இருக்கிறது. அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடுதான் இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்களை நாம் எந்த அளவிற்கு உறுதியாக கடைபிடிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும். மறுமையின் மீதான பயம், மரணத்தின் மீதான பயம், அல்லாஹுவின் மீதான பயம் ஒரு மனிதருடைய உள்ளத்தில் எந்த அளவிற்கு ஆணித்தரமாக இருக்கிறதோ அதை பொறுத்தே அவருடைய உலகத்தின் செயல்பாடுகள் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் நம்முடைய இந்த காலமாக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழ்ந்த 1400 வருடத்திற்கு முன்பாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்னால் நிறைய நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களே, அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த மக்களாக இருந்தாலும் சரி, இவர்களை எல்லாம் மறுமை சிந்தனை விட்டு திசை திருப்ப, நாளை மறுமையில் அல்லாஹ் சுவனம் நரகம் என்று ஒன்றை படைத்து வைத்திருக்கிறான் என்ற நம்பிக்கையில் பலவீனப்படுத்த, இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்களில் இருந்து மக்களை தடம்புரள செய்ய ஷைத்தான் கையில் எடுத்திருக்கிற மிக முக்கியமான ஆயுதம் உலகத்தின் மீதான கவர்ச்சிகள், உலகத்தின் மீதான ஆசைகள், உலகத்தின் மீது மனிதர்களுக்கு ஏற்படுத்தப்படுகின்ற பற்றுகள். அதனுடைய வெளிப்பாட்டில்தான் நிறைய நபர்களை ஷைத்தான் வழிகெடுத்து இருக்கிறான். நம்ம சமுதாயத்தில் மட்டுமல்ல, எல்லா சமுதாயத்திலேயும் ஷைத்தான் அதைத்தான் செய்வான். அதனால் தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், மதாவுல் ஹயாத்துத் துன்யா கலீலுன். அல்லாஹ் சொல்லுகிறான், மதாவுத் துன்யா இந்த உலக வாழ்க்கை கலீலுன் அற்பமானது, வல் ஆகிரத்து கைருன் லிமன் தகா யார் இறையச்சவாதியாக இருக்கிறாரோ, லிமன் இத்தகா அல்லாஹுவை யார் அஞ்சுகிறாரோ அவருக்கு நாளை மறுமைதான் சிறந்தது, இந்த உலகம் அற்பமானது. அல்லாஹ் சொல்லுகிறான், மல் ஹயாத்தத் துன்யா இல்லல் மதாவுல் குரூர். இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கிற இன்பங்கள், இந்த உலகத்தில் உங்களுடைய கண்களுக்கு முன்னாடி ஆடம்பரமாக பிரம்மாண்டமாக காட்டப்படுகிற அனைத்து பொருள்களும் உங்களுடைய கண்களை கவருகிற கவர்ச்சி தான். இல்லா மதாவுல் குரூர், அது உங்களுடைய கண்களை கவருகிற கவர்ச்சி பொருள், அது நிரந்தரமானது இல்லை.
இதை அல்லாஹ் குர்ஆனில் ஏராளமான இடங்களில் பதிய வைக்கிறார். ஆனால் உலகத்தினுடைய இன்பம், உலகத்தினுடைய கவர்ச்சி இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களிலிருந்து நம்மை மதிமயக்க செய்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சஃபா மலையில் நின்று இந்த மார்க்கத்தை சொல்லுகின்ற பொழுது, தௌஹீதை சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இறைவன், நான் அல்லாஹ்வுடைய இறை தூதர் என்று சொல்லுகின்ற பொழுது மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் எதிர்த்தார்களே. ஏன்? ரசூலுல்லாவை நம்பலையா? ரசூலுல்லாவின் மீது வெறுப்புணர்ச்சியா? அல்லாஹ்வின் தூதர் மீது நல்ல விதமான அபிப்பிராயங்கள் இல்லாமல் போனதாலையா? ரசூலுல்லா சஃபா மலையில் முதலில் கேட்டதே என்ன? இந்த மலைக்கு பின்னால் இப்பொழுதும் உங்களை தாக்குவதற்காக ஒரு படை இருக்கிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? எல்லாரும் சொன்னாங்க, நம்புவோம். உங்ககிட்ட நாங்கள் பொய்ய பார்த்ததே இல்லையே, நீங்க நல்லவராச்சே, நீங்க வல்லவராச்சே, உங்களை மாதிரி நேர்மையானவர், நம்பிக்கைக்குரியவர் யாராவது இருக்க முடியுமா? அப்புறம் ஏன் தூதராயத்துக்களே, ஏன் இஸ்லாத்திற்குள் நுழையவில்லை? இஸ்லாத்திற்குள் நுழைந்தால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இறைவன், இந்த முகம்மது இறை தூதர் என்று ஏற்றுக்கொண்டால், இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தால், மது அருந்த முடியாது, விபச்சாரத்தில் திளைக்க முடியாது, குலப்பெருமை பேச முடியாது, பெருமை கொள்ள முடியாது, அதிகாரத்திற்கு ஆசைப்பட முடியாது, உலகத்தினுடைய கவர்ச்சிகள், உலகத்தினுடைய இன்பங்கள் எல்லா நபர்களையும் வழியெடுக்கக்கூடியதாக இருந்தது. அன்றைக்கு மக்கத்து காபிர்கள் இதைத்தான் காண்பித்த ஆசை காண்பித்தார்கள். இஸ்லாத்தில் குலப்பெருமை இல்லை, இஸ்லாத்தில் பெருமை பேச முடியாது, ஆட்சி அதிகாரத்தை அதற்காக போட்டி போட முடியாது, தீண்டாமை கிடையாது, எல்லா நபர்களும் சமம். ரசூலாட்ட வந்து கேட்கலையா? பெரும் பெரும் செல்வந்தர்கள் எல்லாம், முகமதே நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நாங்கள் செல்வந்தர்கள், ஏழைகளும் போடு இருக்கிறார்கள், அவர்களோடு நாங்கள் இருக்க முடியாது, எங்களுக்கு தனி சட்டம் வேண்டும். கேட்கலையா? இதைத்தான் ஷைத்தான் காண்பித்தான். ரசூலுல்லாஹ் சமுதாயத்தில் மட்டுமில்லை, மூசா நபி சமுதாயமாக இருக்கட்டும், அதற்கு முன்னால் உள்ள நபிமார்களுடைய சமுதாயமாக இருக்கட்டும், உலகத்தினுடைய வெற்ற ஆசைகள், உலகத்தினுடைய இன்பங்கள் இந்த மார்க்கத்தில் நுழைவதை விட்டு அவர்களை திசை திருப்பியது. அதனால தான் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை குறித்து அதிகமாக எச்சரித்தார்கள். ரசூலுல்லாஹ் மதீனாவினுடைய கடை வீதியில் நடந்து போறப்போ மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் நீங்கள் பார்க்கலாம். மக்கள் எல்லாம் பயங்கரமான வியாபாரம், கடை தெரு என்றால் தெரியும், கடைகள் எல்லாம் கூட்டமாக இருக்கிறது, வியாபாரம், அந்த கூச்சல் குழப்பங்கள், அந்த வியாபாரத்தில் மக்கள் திளைத்திருப்பதை பார்த்துவிட்டு ஒரு இறந்து போன ஆட்டை ஒரு சாரார் இழுத்து செல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ் அந்த ஆட்டினுடைய காதை பிடித்து தூக்குறாங்க. மக்களை எல்லாம் அழைக்கிறார்கள், மக்களே உங்களில் யாராவது இந்த ஆட்டை காசு கொடுத்து வாங்குவீங்களா? வெள்ளி காசு கொடுத்து வாங்குவீங்களா? சஹாபாக்கெல்லாம் பார்க்குறாங்க, ஆடு செத்து போய் கிடக்குது, இதை வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பாடு ஆக்க முடியாது, வளர்க்கவும் முடியாது, சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகாது, வளர்க்குறதுக்கு யூஸ் ஆகாது. சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரை எங்களில் யாரும் வாங்க மாட்டார்கள். வெள்ளி காசு கொடுத்து வாங்குவீங்களாப்பா? சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஆடு செத்து போச்சு, இதனுடைய தோலை பயன்படுத்தலாமான்னு பார்த்தா அதுவும் உடம்பு ஃபுல்லாக சேதாரமாக இருக்குது, இதை வாங்கினால் நாங்கள் நஷ்டம்தானே அடைவோம், இதனால் எங்களுக்கு என்ன பலன் இருக்குது? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிய வைக்கிறார்கள், இந்த வார்த்தையை சஹாபாக்களிடமிருந்து வாங்கி கொண்டு அடுத்து பதிய வைக்கிறார்கள். வல்லதீ நஃப்ஸீ பியதி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையாக சொல்லுகிறேன், லத்துன்யா அஹ்வனு அலல்லாஹ், அல்லாஹ்வினிடத்தில் இந்த உலகம், ஒட்டுமொத்த உலகம், இதில் இருக்கிற பிரம்மாண்டங்கள், இதில் நீங்கள் பார்க்கிற ஆசைப்படுகிற பொருளாதாரம், செல்வம், கட்டடங்கள், மாட மாளிகைகள் எல்லாம் அஹ்வனு இலல்லாஹ்,
அல்லாஹ்விடத்தில் இந்த இறந்து போன ஆட்டை விட மட்டமானது என்று அல்லாஹ்வின் தூதர் புரிய வைக்கிறார். இந்த உலகில் தான்பா ஓடுறேன், சம்பாதிக்கிறேன், இஸ்லாத்துடைய சிந்தனைகளை சைத்தான் இடைவிட்டு உங்களை திசை திரும்புகிறான். அல்லாஹ்விடத்தில் இந்த உலகம் இறந்து போன ஆட்டிற்கு கூட சமமில்லை, அதை விட மட்டமானது. ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்லுகிறார்கள், மாலில துன்யா, எனக்கும் இந்த உலகத்துக்கு என்ன சம்பந்தம்? ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் இடத்தில் சொல்லுகிறார்கள், எனக்கும் இந்த உலகத்துக்கு என்ன சம்பந்தம்? மா அன ஃபி துன்யா, இந்த உலகத்தில் நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இல்லா கராகபின் இஸ்தகல்ல தஹ்த ஸஜரத்தின், மரத்திற்கு கீழே ஒரு படுத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். சும்மராக பிறகு அதிலிருந்து எழுந்து செல்லுகின்றார். ஒத்தரக்காக அந்த மரத்தை விட்டு விடுவார். அதே மாதிரிதான் எனக்கும் இந்த உலகத்திற்குமான தொடர்பு. மரத்தை கீழே ஒருத்தன் படுத்து தூங்குறான், தூங்கி எந்திரிச்ச உடனே மரத்தை விட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். மரத்தை நோண்டி எடுத்துட்டு போறான். அதுலேருந்து எந்திரிச்சு போற மாதிரி இந்த உலகத்திற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நாம் வாழுகிறோம், அது 10 வருடமோ 15 வருடமோ 50 வருடமோ 60 வருடமோ 100 வருடமோ, இந்த 100 வருட காலத்தில் நீங்கள் வாழுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். இந்த 100 வருடத்தில் நீங்கள் சேர்த்த சம்பாத்தியமோ, நீங்கள் உழைத்த பொருளாதாரமோ, நீங்கள் கட்டிய மாட மாளிகையோ, நீங்கள் வாங்கிய ஆபரணங்களோ, எதையாவது நீங்கள் மரணித்ததற்கு பின்பாக கபரில் வைத்து எடுத்து போக போறீங்களா? நாளைக்கு மறுமையில் நாங்கள் ஆசிக்கால வாங்கின நெக்லஸை போட்டுட்டு நிற்க போறீங்களா? நாங்கள் தீபாவளி கடத்தலில் போய் எடுத்துட்டு வந்த புத்தாடை, என் கல்யாணத்துக்கு என்னுடைய கணவர் வாங்கி கொடுத்த பட்டு புடவைகள் போட்டுட்டு போய் நிற்க போறீங்களா? இந்த உலகத்தில் இருந்து நீங்கள் எந்த பொருளையும் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. ஏன்? மறுமை நாளில் அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், ஆதமுடைய மக்கள் அத்துணை நபர்களும் ஆடை இல்லாமல் இருப்பார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் பதிய வைக்கிறார்கள், உடுத்திக் கொள்வதற்கு ஆடை இல்லாத சூழ்நிலையில் அல்லாஹ் நம்மை எழுப்புவான். இந்த உலகத்தில் நாம் சம்பாதித்த கோடான கோடி சொத்துக்கள் இருந்தாலும் அதிலிருந்து 1 ரூபாயை கூட நம்மால் எடுத்து செல்ல முடியாது. அப்பேற்பட்ட இந்த மட்டமான உலகத்திற்காகத்தான் நாம் உழைத்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள இன்பங்கள், அதனுடைய கவர்ச்சிகள், அதன் மூலமாகத்தான் ஷைத்தான் நம்மை வழிகெடுக்கிறான். இப்படியெல்லாம் கிடையாது பாய். நாங்கள்லாம் இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை பேணுவதில் எங்களை மாதிரி ஆட்கள் இருக்க முடியுமா? நீங்கள் யோசித்து பாருங்கள் சகோதரிகளே. இன்றைக்கு இஸ்லாத்தினுடைய சட்டங்கள், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறானே, அத்தீயுல்லாஹு வ அத்தீயுர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொல்லுகிறானே. அல்லாஹ்வினுடைய மார்க்க உபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இருக்கிறது, இந்த உலகத்துடைய இன்பங்களில் நாம் எந்த அளவிற்கு திளைத்திருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். ஒண்ணுமே இல்லை. இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகள், தொழுகை என்ற வணக்கம். தொழுகையை குறித்து தெரியாமல் எந்த முஸ்லிம் பெண்மணியாவது இங்கு அமர்ந்திருக்கிறோமா? எல்லாருக்கும் தொழுகையினுடைய சட்டம் தெரியும் இல்லையா? நான் பயான்ல ஃபஜர் 3 ரக்காத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்கன்னு நான் சொல்லிட்டு போயிட்டேன். நான் அடுத்து நீங்க என்ன செய்வீங்க? என்ன 3 ரக்காத் சொல்லிட்டாரு, அப்படிலாம் ரசூலுல்லாஹ் தொழுதா எந்த செய்தியும் இல்லையே, கேட்போம்ல. தொழுகையை குறித்து எல்லா சட்டத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்ல. தொழுதால் என்ன நன்மை, நாளை மறுமையில் தொழுகை குறித்து தான் விசாரணை. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாளை மறுமை நாளில் எந்த ஒரு அடியான் தொழுகையை குறித்து விசாரிக்கப்படுகிறானோ அவனுடைய மறுமை வாழ்க்கை முடிந்து விட்டது. தொழுகைதான் முதல் விசாரணை. தொழாதவர்களுக்காக சக்கர் என்று தனியான நரகம். அந்த தொழுகையை தொழுதால் நிறைய நன்மைகள், தொழாமல் இருந்தால் காஃபிரோடு ஒப்பிட்டு ரசூலுல்லாஹ் பேசுகிறார்கள். எல்லா செய்தியும் தெரிந்து வைத்திருக்கிறோம். இங்கே வந்திருக்கிற நபர்களில் எத்தனை பெண்மணிகள் ஃபஜர் தொழுகையை தொழுகிறோம்? நீங்கள் யோசித்து பாருங்கள். அதெல்லாம் ஃபஜர் தொழுகைக்கு எந்திரிக்கிறதே இல்லை. எப்படி எந்திரிக்க முடியும்? அதுதான் உலகத்தினுடைய மிகப்பெரிய முசீபத்தை கையிலேயே வச்சிருக்கிறோமே. நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் செல்போனில், யூடியூப்ல ரீல்ஸு, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸு. கணவன் பக்கத்தில் தூங்குனாரா இல்லையா தெரியாது. ஏன்னா காதுல ஹெட்செட். ஏன்? கணவருடைய புரட்டத்துல தாங்க முடியல பாய், அதனால ஹெட்செட்.
2 மணி வரைக்கும் செல்போன் நோண்டுறோம். 11 மணி 12 மணி வரைக்கும் எல்லா நபர்களுடைய வீடுகளிலும் பெரும்பான்மையாக தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. காலையில் ஃபஜருக்கு எப்படி எந்திரிக்க முடியும்? காலையில் 7 மணி 8 மணி எந்திரிச்சு அவசரமாக காஃபி போட்டு கொடுத்து சமைத்து கணவனை கலப்பி விடுறதுல தான் இருப்போமே தவிர நாம தொழுகை ஃபஜர்னு ஒன்று விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு சின்ன உறுத்தல் கூட இன்றைக்கு நம்முடைய சமுதாய பெண்களுக்கு வருவதில்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யதார்த்தத்தை நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு இங்கே வந்திருக்க குழுமி இருக்கிற நபர்களில் எத்தனை நபர்கள் சரியாக 5 வேளை தொழுகை தொழுகிறீர்கள்? ஜமாத்தினுடைய 10 நேரத்தில் பெருசாலாம் இல்லைங்க. கடந்த ஒரு 3 நாளுங்க, இன்னைக்கு சனிக்கிழமையா, வெள்ளி வியாழன் புதன், இந்த 3 நாள்ல மட்டும் என் மீது கடமையாக்கப்பட்ட 5 வேளை தொழுகையும் நான் சரியாக நிறைவேற்றி விட்டேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தொழுகைகளில் அலட்சியமாக இருக்கிறோம். இதே சொல்லுங்க, இந்த 3 நாள்ல நான் கையில செல்போனை தொடவே இல்லை, பாய், வாட்ஸ்அப் ஓபன் பண்ணவே இல்லை. சொல்ல முடியுமா? கையில வாட்ஸ்அப்ல இருந்து ஃபேஸ்புக்ல இருந்து எல்லாம் பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இருக்கிறது. ஆனால் ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இடையில இந்த மக்தப் மதரசாவுக்கு தூங்குவதின் ஒழுக்கங்கள் பாடம் எடுத்தோமா பசங்களுக்கு. அப்படி எடுக்கும்போது ரசூலுல்லாஹ் இஷா தொழுது விட்டால் வீணான பேச்சுக்களில் ஈடுபட மாட்டார்கள், ரசூலுல்லாஹ் போய் தூங்கிடுவாங்க, அதனால இஷா தொழுதுட்டு போய் தூங்கிடணும்டா அப்படின்னு கிளாஸ் எடுத்தா அங்கேருந்து ஒருத்தன், உஸ்தாத் எங்கள் ஸ்கூலில் ஹோம்ஒர்க் அதிகமாக கொடுக்குறாங்க, நான் டியூஷன் முடிச்சுட்டு வர்றதுக்கு 9 மணி ஆகிடுது, நான் படுக்கிறதுக்கு 10 மணி ஆகிடுது, அப்புறம் எங்கே நான் செல்ஃபோன் பார்க்குறது, பாடம் படிக்கிறது, தூங்குறது. நம்ம அவனுக்கு அட்வைஸ்லாம் பண்ணோம், செல்ஃபோன் பார்க்கக்கூடாது. ஏன்னா சில பேரண்ட்ஸ் ஃபோன் எடுத்து சொன்னாங்க, பசங்கள்லாம் செல்ஃபோன் பார்க்குறாங்க, அவங்கள தூங்க சொல்லுங்கள். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒழுக்கங்கள் பற்றி நடத்தியாச்சு. அவன் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சரி போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதிகபட்சம் 9:30 மணிக்கெல்லாம் படுத்து தூங்கிறேன்னு சொல்லி அனுப்பி விட்டாச்சு. அடுத்த நாள் மனசாக்கு வந்தான், சார் தூங்க முடியல என்னால், நான் குப்புறக்கப்படுத்து பார்த்தேன், போர்வை எடுத்து போத்தி பார்த்தேன், தலைவாணியெல்லாம் எடுத்து மூஞ்சில் வச்சு பார்த்தேன், என்னால் தூங்க முடியல. ஏன்டா? பக்கத்தில் எங்கள் அம்மா படுத்துக்கிட்டு ரீல்ஸ் பார்க்குறாங்க, என் கண்ணு அங்கே தான் போகுது, நான் என்ன செய்யறது? அன்னைக்கு ஒரு பேரண்ட்ஸ் ஃபோன் அடித்தாங்க மதரசால இருந்து. அந்த பையன் 6வது படிக்கிறான். ஃபோன் அடிச்சு, மதரசால என்ன சொல்லி தரீங்க? எப்போ பார்த்தாலும் படிக்காமல் என் கூட உட்காந்து எப்போ பார்த்தாலும் படிக்காமல் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா பார்க்குறான் டிவியில்? இப்போ கூட பாருங்க 3 முடிச்சு பார்த்துக்கிட்டு என் பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறான், எந்திரிச்சு போகலான்னு கூட போக மாட்டேங்கிறான். இப்போ யாருக்கு அட்வைஸ் பண்ணுறது? அவங்க அம்மாவுக்கு சொல்கிறதா இல்லை அவனுக்கு சொல்கிறதா? இப்போ பெண்மணிகள்லாம் நாடகம் பக்கம்லாம் போகிறது இல்லை. யாராவது வீட்டில் வயசான ஒரு 70 வயசு 80 வயசில் யாராச்சும் பாட்டிமார்கள் இருந்தாங்கன்னா நாடகம் போட்டு விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி பார்க்குறது. இப்போல்லாம் எல்லாம் அப்படியே கொரியன் சீரியஸுக்கு மாறியாச்சு. செல்ஃபோனில் வெப் சீரிஸ் தான். செல்ஃபோனை எடுத்து வச்சுட்டு ரூமில் உட்காந்தோம்னா 6 மணிக்கு ஆரம்பித்தது அது 7, 8, 9, 10, 11 மணிக்கு தொட்டாலும் அங்கேருந்து வீட்டிலேருந்து உமா வந்து சொல்லுவாங்க, சாப்பிட மணி 11ஆவது, என்ன பண்ணிகிட்டு இருக்கிற? இல்லை செல்ஃபோன் சொல்லும் பேட்ரி லோ, சார்ஜ் போடணும்னு சொல்லும். அப்போ தான் நமக்கு ஞாபகம் வரும் 3 மணி நேரம் ஆயிடுச்சா அப்படின்ட்டு. அது வரைக்கும் செல்ஃபோனில் கிடப்போம். எந்த அளவிற்கு இந்த உலகத்தில் நாம் மதிமயங்கி இருக்கிறோம் என்று பாருங்கள். இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை பேணுவதில், இஸ்லாத்தினுடைய சட்டங்களை கடைபிடிப்பதில் அவ்வளவு அலட்சியமாக இருக்கிறோம். இந்த உலகம் அற்பத்திலும் அற்பமானது, எப்பொழுது வேண்டுமானாலும் மரணிப்போம், மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம் என்ற ஏராளமான உபதேசங்கள் வந்தாலும் உலகம்தான் பிரதானம், உலகத்துடைய இன்பங்கள் தான் பிரதானம். இந்த உலகத்தில் நவீன கலாச்சாரங்கள், இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட புதிய கண்டுபிடிப்புகள் நல்ல விஷயத்திற்கு பயன்படுத்தலாம், ஆனால் அதிகமாக வழிகேட்டிற்குத்தான் பயன்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன். நாடகம் பார்ப்பது பெரும் குற்றமா பெரும்பாவமா? சினிமா படம் பார்ப்பது பெரும்பாவமா? நாமெல்லாம் ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தால் நாம் செய்த நன்மைகள் எல்லாம் அழிஞ்சிருமா அழியாதா? நாம் செய்த எல்லா நல்லறங்களும் அழிந்துவிடும் இல்லையா?
ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். நாளை மறுமை நாளில் அதிகமான நன்மைகளை சேர்த்து கொண்டு வருகிற ஒரு நபரை பற்றி அல்லாஹுவின் தூதர் அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். எந்த அளவுக்கு நீ யோசிச்சு பாருங்க, அந்த செய்தியினுடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னா, நாம் எதையெல்லாம் அற்பத்திலும் அற்பமான பாவம் என்று நினைக்கிறோமோ அதுவெல்லாம் ஒட்டுமொத்தமாக நம்முடைய எல்லா அமல்களையும் அழித்துவிடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லஅலமன் அக்வாமன் மின் உம்மதி யஅதூன யௌமல் கியாமத்தி பி ஹஸனாத்தி அம்சாலி ஜிபாலி திஹாமா. நாளை மறுமை நாளில் திஹாமா மலை அளவிற்கு நன்மைகளை சுமந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் சிலர் வருவார்கள். திஹாமா மலை அளவுக்கு நன்மை, அவ்வளவு நன்மையை சுமந்து கொண்டு வருவார். தொழுதிருப்பார், நோன்பு வச்சிருப்பார், ஜகாத்து கொடுத்திருப்பார், ஏராளமான நன்மைகளோடு வருவார். நாம் நினைக்கலாம், பெரும் நன்மை மூட்டைகளை சம்பாதிச்சாச்சு, நாளை மறுமையில் சோனத்தில் நுழைந்து விடலாம், அல்லாஹுவை பார்த்து சோனத்தில் நாம் நுழைந்து மகிழ்ச்சியாக இருந்து விடலாம். அல்லாஹுவின் தூதர் அடுத்து பதிய வைக்கிறார்கள், அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான், ஹபான் மன்சூரா, ஒட்டுமொத்தமாக எல்லா நன்மைகளையும் சுக்குநூறாக புழுதிகளாக ஆக்கிவிடுவான், ஒரு நன்மை கூட இருக்காது. அப்போ சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, சிஃப்ஹும் லனாம், அது யாருன்னு எங்களுக்கு சொல்லுங்க, அவங்க என்ன பாவம் பண்ணாங்க, என்ன குற்றம் செய்தார்கள்? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவங்க யார் தெரியுமா, இன்னஹும் இஹ்வானுக்கும், அவங்க உங்களுடைய சகோதரர்கள் தான். நீங்கள் எப்படி இரவு தொழுகை தொழுகிறீர்களோ அதே மாதிரி அவர்களும் தொழுவார்கள், உங்களுடைய சாயல் அவரிடத்தில் இருக்கும். நீங்கள் தொழுகிற மாதிரி அவங்க தொழுவாங்க, நீங்கள் நோன்பு வைக்கிற மாதிரி அவங்க நோன்பு வைப்பாங்க. அப்போ என்ன குற்றம் செய்தார்கள்? என்ன குற்றம் தெரியுமா, சபையில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் தடுத்தது ஹராம், செய்ய மாட்டோம். தனிமை என்று வந்துவிட்டால் அந்த ஹராமை செய்வதில் அதில் எந்த விதமான தங்கு தடையும் இன்றி ஹலால் போன்று செய்வார்கள். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள், இங்கே வந்திருக்கிற பெண்மணிகளில், இங்கே வந்திருக்கிற ஆண்களில் யாராவது இந்த சபையில் அமர்ந்து சினிமா படம் பார்ப்பீர்களா? மனசுக்குள்ளே கவலை இருக்கலாம், 3 முடிச்சு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, பாக்கியலட்சுமி அந்த நாடகம்லாம் இப்போ ஓடுதா? ஓடிட்டு தானே இருக்குது. ஏன்னா இதைத்தான் ஒரு 2 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம், அந்த நாடகத்தோட பேர் தான். அது நிப்பாட்டிட்டாங்க, ஓடுதான்னு தெரியல, என்ன சீன் போணுச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு கவலை இருக்கலாம். இங்கே உட்காந்து யாராச்சும் பார்ப்போமா? யாரும் பார்க்க மாட்டோம். அப்படி யாராச்சும் பார்த்தா என்ன சொல்லுவோம்? பள்ளிவாசலில் உட்காந்து சினிமா படம் பார்க்குறீங்களே, பள்ளிவாசலில் உட்காந்து நாடகம் பார்க்குறீங்களே சொல்லுவோம்ல. இதுவே நம்ம வீட்டுக்கு போயிட்டா 4 செவத்துக்குள்ளே நாடகங்கள் ஹலாலாகி விடுகிறதே, சினிமா படங்கள் ஹலாலாகி விடுகிறதே. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சபையில் ஹராம், பொதுவெளியில் ஹராம், 4 நபர்கள் கூடியிருந்தால் ஹராம், செய்ய மாட்டோம், அல்லாஹ் தடுத்தது, அஸ்தக்ஃபிருல்லாஹ், அதெல்லாம் செய்வோமா? வீட்டுக்குள் தனிமையில் அது ஹலால். அது சினிமா படமோ நாடகமோ அல்லது தெரியாமல் அல்லாஹ் தடுத்து செய்கின்ற எந்த ஒரு குற்றமோ, அப்படி நாம் ஈடுபட்டால் செய்ததற்கான பாவம் மட்டுமல்ல, ஹபாஅன் மன்சூரா, ஒட்டுமொத்தமாக எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் அளித்து விடுகிறான். நீங்கள் யோசித்து பாருங்கள் சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாம் அற்பமாக நினைக்கிற காரியங்கள் ஒட்டுமொத்தமாக நம்முடைய மறுமை வாழ்க்கையையும் முடிவுக்கு கொண்டு வந்து விடுகிறது. இன்றைக்கு அந்த சினிமாவில் தான் மூழ்கி கிடக்கிறோம். இன்ஸ்டாகிராம் இல்லாத இஸ்லாமிய பெண்கள் விரல் விட்டு எண்ணிவிடலாம் என்ற அளவிற்குத்தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறார்கள். இன்ஸ்டாகிராம் பயன்படுத்த நான் குற்றம் சொல்லலை, அதில் குர்ஆன் வசனங்களை கேட்பதற்கோ ஹதீஸ்களை கேட்பதற்கோ மார்க்க உபதேசங்களை அல்லது பொதுவான அறிவுகளை வளர்த்துக் கொள்வதற்கோ பயன்படுத்தினால் பிரச்சனை இல்லை. அதில் என்ன வருது? வெறும் காதல் வரிகளாக, பாடல்களாக, 70 வயசு பாட்டி உட்பட சினிமா பாடல்களை, அதில் வருகின்ற வரிகளை பார்த்து ரசிக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு இந்த உலகத்தில் மூழ்கி இருக்கிறோம் என்று பாருங்கள். இதே திருப்பனந்தாள் பகுதியில்
இன்றளவும் மௌலூதுகள் ஒழிக்கப்பட்டிருக்கிறதா? இதே திருப்பனந்தாள் பகுதியில் கருகமணி அணியாத இஸ்லாமிய பெண்கள் இருக்கிறார்களா? தாயத்துகளை தொங்க விடாத தன்னுடைய வீட்டு வாசல்களில் இணை வைப்பை அல்லாஹுவிற்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை செய்கின்ற தகடுகளை மாட்டாத இஸ்லாமிய பெண்கள் இருக்கிறார்களா? நாம் என்ன செய்யணும்? செல்போன் பார்த்து கொண்டு சினிமா படங்களை பார்த்து கொண்டு அல்லது தாவா பணிக்கு நாம் ஏன் செல்ல வேண்டும் என்று சைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு ஆளாகி நம்முடைய வீட்டிலேயே முடங்கி கிடப்பதா? அல்லது அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். மிக நீண்ட நெடிய செய்தி. எப்போனா ஆரம்ப காலகட்டம், முஸ்லிம் என்று தெரிந்தால் கொலை செய்து விடுவார்கள். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. ரசூலுல்லா யாருன்னு, முகம்மது யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாலே கொலை பண்ணிடுமா. ஒளிஞ்சு வராரு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறார்கள். முகம்மது நபியை பற்றி கேட்கிறார்கள். அந்த நபி தோழர் ரசூலுல்லாவை பார்க்கறதுக்காக கூட்டு வராரு. அவர் அப்படி சொல்லும்போது சொல்லி தான் கூட்டு வராரு. யாராச்சும் எதிரிகளை நான் பார்த்தேன்னா செருப்பை சரி செய்கிற மாதிரி செய்ய பண்ணுறேன், நீங்கள் ஒளிஞ்சிருங்க. ஒரு வழியாக கொண்டு வந்து ரசூல்லாட்டை விட்டாச்சு. ரசூல்லாவிடம் பேசுகிறார், இஸ்லாத்தை தெரிந்து கொள்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அல்லாஹுவின் தூதர் சொல்லுகிறார்கள், அபூதரே, இங்கே நீங்கள் எதையும் வெளிப்படுத்தி கொள்ள வேண்டாம். மக்காவில் உங்கள் ஊரில் போய் கிஃபார் குலத்தாரிடம் நீங்கள் இஸ்லாத்தை எடுத்து வையுங்கள். இவர் என்ன தெரியுமா பண்ணாரு? அல்லாஹுவின் தூதரே, இதைவிட சத்திய கொள்கை வேறு என்ன இருக்க முடியும்? நேரா காபாவிற்கு வருகிறார். காபாவிற்கு வந்து மக்களை எல்லாம் அழைக்கிறார். காஃபிர்கள், அங்கே இருக்கிற காவலாளிகள், இஸ்லாத்தை எதிர்ப்பவர்கள், இஸ்லாத்தை ஏற்றவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று துடிப்பவர்கள், எல்லா நபர்களும் ஒன்று குழுமுகிறார்கள். உரத்த சப்தத்தில் சொல்லுகிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இறைவன், இந்த முஹம்மது இறை தூதர், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், அதற்கு சாட்சியாக இருக்கிறேன். கொழும்பி இருக்கிற அத்தனை பேரும் அடிக்கிறான். சாதாரண அடி அல்ல, உடம்பில் இருந்து ரத்தம் வழிகிறது. மயக்கம் போட்டு கீழே விழுகிறார். மயக்கம் போட்டு விழுந்தா அப்பொழுதும் அடி. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அபூதர் அல்-கிஃபாரியை காப்பாற்றுகிறார்கள். மயக்கம் தெரிஞ்ச ஆளை எழுப்புனா மீண்டும் சொல்லுகிறார், உடம்புல ரத்தக்கரை கூட காயவில்லை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். நீங்கள் யோசித்து பாருங்கள் சகோதரிகளே, அல்லாஹுவின் மீதான பயம் குறைந்து விட்டால், நாம் எதற்காக இந்த உலகத்தில் வாழுகிறோம் என்ற நோக்கம் நமக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டால், இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் ஒட்டுமொத்தமாக நம்முடைய திசையை விட்டு நம்மை திசை திருப்பிவிடும். நம்முடைய இலக்கெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அல்லாஹ் நம்மை சோதனைக்காக அனுப்பியிருக்கிறான். இந்த உலகம் ஒரு சோதனை கூடம். இங்கே வாழுகிற நாட்கள் மிக குறைந்த நாட்கள், நிரந்தரம் இல்லாத நாள். இதில் எந்த அளவிற்கு நன்மை செய்ய முடியுமோ, மார்க்கத்தில் எந்த அளவிற்கு ஈடுபாடாக இருக்க முடியுமோ, நம்மால் எந்த அளவிற்கு மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய முடியுமோ, எல்லாவற்றிலேயும் ஈடுபாடோடு நாம் இருக்க வேண்டும். குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத்துல் லின்னாஸ், நீங்கள் தான் மனிதர்களிலேயே சிறந்தவர்கள். ஏன்? தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறீங்க, அதனால் நீங்கள் சிறந்தவர்கள். அந்த நிலையில் தான் நாம் நிற்க வேண்டும். அபூ சுஃபியானுடைய மகள் ரம்லா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அபூ சுஃபியான் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய எதிரியாக இருந்தவர். அவங்க பொண்ணு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. திருமணம் ஆகிறது. திருமணம் செய்யப்பட்ட நபர் ரம்லாவினுடைய கணவர், அவரும் இஸ்லாத்தை ஏற்றவர். கிறிஸ்தவ மதத்திலிருந்து மக்காவில் வாழ முடியல, இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியல. வாப்பா எதிர்க்கிறாரு. அபூ சுஃபியான் கடுமையான குடைச்சல் கொடுக்கிறாரு.
அல்லாஹ்வின் தூதரிடத்தில் பேசுகிறார்கள், நாங்கள் ஹிஜ்ரத் செய்து விடட்டுமா? ரசூலுல்லாஹ் அனுமதியும் தருகிறார்கள், ஹிஜ்ரத் செய்கிறார்கள். எந்த மாதிரியான சூழ்நிலை? வயிற்றில் குழந்தை இருக்கிறது, ஒரு கர்ப்பிணியாக பல கிலோமீட்டர்கள் சொந்த நாட்டை விட்டு, சொந்த ஊரை விட்டு, உறவுக்காரர்கள், சொந்த பந்தம், பொருளாதாரம் எல்லாவற்றையும் விட்டு அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்து செல்லுகிறார்கள். குழந்தையும் பிறக்கப் போகிறது. அந்த சூழ்நிலையில் ஒரு கனவு காண்றாங்க. தன்னுடைய கணவரை அருவருக்கத்தக்க முக தோற்றத்தில் பார்க்கிறார்கள். கண் விழிச்சா ஒரு நபர் வந்து சொல்லுகிறார், உங்களுடைய கணவர் எந்த மதத்திலிருந்து வந்தாரோ அங்கேயே திரும்பி போயிட்டாரு. நீங்கள் யோசித்து பாருங்கள். கணவனை நம்பி வந்தோம், கணவனோடு வந்தோம், வேறு எந்த உறவுக்காரர்களும் இல்லை, குடும்பத்தார்கள் யாரும் கிடையாது, பொருளாதார உதவி செய்ய யாரும் கிடையாது, சொந்த ஊரும் கிடையாது, முன்ன பின்ன தெரியாத ஏதோ ஒரு நாட்டில் நாம் வந்து இருக்கிறோம். கணவர் நம்மை விட்டு விட்டு போயிட்டாரு. குழந்தையும் பிறக்கிறது. அங்கே குழுமி இருந்த மக்கள் ஹபீபா என்று பெயர் வைக்கிறார்கள். அதனால தான் அந்த அம்மையார் உம்மு ஹபீபா என்று அறியப்படுவார்கள். உம்மு ஹபீபா யார்? உம்மு ஹபீபா யாரு? ரசூலுல்லாஹ்வினுடைய மனைவிமார்களில் ஒருவர். கணவன் போயிட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் இருக்கிறார்கள். அபிசீனியா, முன்ன பின்ன தெரியாத ஊர், கையில் பச்சிளம் குழந்தை. சாப்பாட்டிற்கு என்ன செய்வது? இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடலாமா அல்லது தந்தையுடன் நாம போய் சேர்ந்துடலாமா? அல்லாஹ் இருக்கிறான். அபிசீனியாவில் இருந்தார்கள், பிரச்சாரம் செய்தார்கள். தான் கற்றதை மக்காவில் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் என்ன பாடம் படித்தார்களோ எல்லாவற்றையும் அபிசீனியாவில் பிரச்சாரம் செய்தார்கள். அல்லாஹுவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உம்மு ஹபீபாவை திருமணம் செய்ய வைத்தான். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் என்று பாருங்கள். ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் தாயாக அல்லாஹ் ஆக்கினான். எந்த சூழ்நிலை வந்தாலும் அல்லாஹுவின் மார்க்கத்தை கடைபிடிப்பதை, அல்லாஹுவின் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதில் தளர்ந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். அதில் உலக காரியங்கள் நம்மை வழிகெடுத்து விடக்கூடாது. இந்த திருப்பனந்தாள் பகுதியில் நமக்கு தெரியும், இங்கே ஒன்று குழுமி இருக்கிற பெண்கள், இங்கே இருந்த ஆலிமாக்கள், இங்கிருந்து பெண்கள் தாவா குழுவில் பயணிப்பவர்கள், நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு தெருவாக போய் இங்கே தாவா களத்தில் நின்றவர்கள். இந்த சூழ்நிலை இதைவிட இன்னும் பல மடங்கு மேலாக, நான் மரணிப்பதற்கு முன்பாக, என்னுடைய உடலில் இருந்து ரூஹ் பிரிவதற்கு முன்பாக, என் சார்பில் அல்லாஹுவை இணை வைக்கின்ற சமுதாயத்திலிருந்து ஒரு நபரையாவது நான் மீட்டெடுத்து விட வேண்டும் என்ற ஒரு உறுதி நம்முடைய உள்ளத்தில் ஆணித்தரமாக இருக்க வேண்டும். அதுக்காக நீங்கள் என்ன வேண்டுமானாலும் பணி செய்யுங்கள், நிர்வாகம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரும். மாதத்திற்கு நாங்கள் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்கு பெண்களை எல்லாம் அழைத்து அவர்களிடத்தில் மார்க்க உபதேசம் செய்வதற்கு பெண்கள் பயான் நடத்துகிறோம், வாரம் ஒரு பயான் நடத்துகிறோம். நிர்வாகம் உதவி செய்யும். வாரம் நடத்த முடியாது பாய், மாசத்திற்கு 2 நடத்துகிறோம். நாங்களே அதை பொறுப்பேற்று அதற்கு ஆலிமாக்கள் போடுவதிலிருந்து, இடம் நியமனம் செய்வதிலிருந்து எல்லாவற்றுக்கும் முன்வருகிறோம். நிர்வாகம் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரும். இன்றைக்கு நாங்கள் ஒரு குழுவாக சேர்ந்து இந்த தெருவில் போய் மார்க்கத்தை சொல்லுகிறோம். இங்கே இருக்கிற பெண்மணிகளை சந்திக்கிறோம். இணை வைப்பை குறித்து அவர்களிடத்தில் உபதேசம் செய்கிறோம். தகவல் சொல்லுங்க, நிர்வாகம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரும். நீங்கள் சொல்லுவீர்கள் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திருப்பனந்தாளில் இருக்கிற பெண்கள் குழுதாவாவில் பயணிக்கிற இங்கே இருக்கிற மக்கள் தௌஹீத்வாதிகள், இங்கே இருக்கிற இந்த தௌஹீத் கொள்கையை இங்கே இருக்கிற மக்களிடத்தில் சொல்வதற்காக ஒரே ஒரு முறை ஒரு பெண்கள் பயான் போடுங்க பாய் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார்களா? எங்கள் வீட்டில் இன்றைக்கு பயானை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல மாட்டார்களா? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒத்துழைத்தால், நீங்கள் முயற்சி செய்தால், திருப்பனந்தாள் கிளையினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகம் உங்களுடைய தாவா பணிக்கும் முழு உறுதுணையாக இருக்கும். நிற்பீங்களாங்க?
உள்ளத்தில் ஆழ பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த திருப்பனந்தாளில் இருக்கிற முஸ்லிம் குடும்பங்களில் இன்றைக்கும் பிதாத் நிறைந்த, ஷிர்க் நிறைந்த, தர்காவிற்கு செல்லுகிற, சமாதியில் போய் கபரை முட்டுகிற, குழந்தை பிறக்காவிட்டால் அவுலியாவிடத்தில் கையேந்துகிற, அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் நினைத்தால், நீங்கள் முயற்சி செய்தால், நீங்கள் அதற்காக உழைத்தால், அல்லாஹ்வினுடைய உதவியினால் இந்த திருப்பனந்தாள் பகுதி தௌஹீத் கோட்டையாக மாறும். எல்லா நபரிடத்திலையும் இந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்படி சேர்த்தால் அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய கூலியை தருவான். மறுமையில் அது எதிர்பார்த்திராத மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். அந்த வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.